வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். சனி வக்ர பெயர்ச்சி, சாட்டன் வந்து ரெட்ரோகிரேட் ஆகிறாரு. ஆஸ் பர் அஸ்ட்ரானமி பார்த்தீங்கன்னா இது வந்து பின்னாடி நகருதா, சனி வந்து ரெட்ரோகிரேட்னா அது பின்னாடி நகருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சில பார்வையிலாம் அந்த அஸ்ட்ரானமி படி அந்த ஆர்பிட்டில் வந்து அந்த பூமியுடைய சில டிகிரியில் இருந்து சுழலும் போது சில ஸ்லோ மோஷனில் அது பின்னாடி நகர்ற மாதிரி தெரியும். பட் அதுதான் ரெட்ரோகிரேட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எந்த கிரகமும் அப்படி பின்னாடி நகரது இல்லை, ராகு கேது தவிர. இது வந்து அந்த மாதிரி இது ஒரு இலூஷன் சொல்லலாம், இல்லை அப்படி தெரியும்னு சொல்லலாம். பட் அதுக்கு ஒரு பலன் இருக்குது, அஸ்ட்ராலஜியில் அப்படி ஒரு பலன் இருக்குது. இப்போ சனி பொதுவாக நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். கெட்டது செய்கிறவங்களுக்கு அந்த காலகட்டங்கள் வரும்பொழுது அதுக்குள்ள பலன்களை கொடுக்குறார். சரி, இப்போ இந்த வக்ரம் வந்து ஆல்ரெடி சனி பெயர்ச்சி நடந்தது, மீனமில் நடந்தது. வக்ரம் என்பது வந்து அந்த மீனமை விட்டுட்டு மறுபடியும் கும்பத்துக்கு வந்திருக்காரா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். வரல, மீனம்லேயே தான் இருக்கார். மீனத்திலேயே தான் வக்ரம் அடைகிறாருன்னா மீனத்திலே பின்னோக்கி தெரிகிறார், அவ்வளோதான் வித்தியாசம். இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோட எண்ணில் நான் இதை பற்றி பேசுகிறேன். உலகளவிய மாற்றங்கள் எப்படி வரப்போகுதுன்னு நான் சொல்கிறேன். மெயினாக சனி தான் ஒரு மனிதனுடைய தொழில் அடையாளம். ஸோ கரியரை தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். எந்தெந்த ராசிக்கு எப்படி வரப்போகுதுன்னு தனித்தனியே ஒவ்வொரு ராசியும் பார்ப்போம். உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் ஜனன ஜாதகம்ல பர்டிகுலராக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, இப்போ சாட்டனுடைய இந்த வக்ர பயிற்சிக்கு சனியுடைய பொசிஷன் என்ன, அவர் யோகரா பாவியா, மிதமாக இருக்காரா, யோகமாக இருக்காரா, பாசிட்டிவாக இருக்காரா, எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கார், ஷட்பலா ஸ்கோர் என்ன, டோட்டலாக என்னன்றதை நீங்கள் வந்து கணிச்சு வச்சிங்க. www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, அதர் சர்வீஸ் தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. இப்போ நம்ம சனி வக்ர காலத்தை முழுமையாக பார்க்க போகிறோம். மிதுனம் ராசி. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் காற்று ராசி. நான் ஏற்கனவே சொன்னேன் 10ல் சனி இருக்குது. ஏன்னா March 29 வந்து 2025 வந்தது. 10ல் சனி வந்தோடனே பதவியில் மாற்றம், இடம் மாற்றம் நிறைய கொடுத்துருப்பாருன்னு சொன்னால் இப்போ வக்ரமும் அடைய போகிறார். July 13 வக்ர காலம் ஸ்டார்ட் ஆகும். அந்த வக்ர காலம் வந்து November 27 வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூவாக ஒரு 137 நாட்கள் இருக்கும். 4.5 மாதம், ரஃப்லி 4.5 months. அது சனி வக்ர காலங்கிறதே ஒரு 4.5 months. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து லார்ட் ஆஃப் 8 and 9. 8 அவர் தான், 9 அவர் தான். ஒரு ஆஃப் வந்து 8ன்ற போது நிறைய சிரமங்களை கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம். ஒரு ஆஃப் 9 அப்படின்னும் போது அது வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம். பொதுவாக மிதுனத்துக்கு சனி கெட்டவரா நல்லவரா? நல்லவர் தான். இரட்டைப்படை ஆசையில் எப்பவுமே ஒன்று ஆவரேஜாக இருந்தாலும் சனி நல்லது செய்யும். இப்போ நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மீனமில் இருக்கிற சனி வக்ர காலம் அப்படின்னா பின்னாடி போய்டுன்னு சொல்கிறாங்களே, அது பின்னாடி போயிடுமா, அது கும்பத்துக்கு போயிடுமா? போகலை. மீனம்லே தான் இந்த 137 நாட்களும் இருக்க போகுது, அதில் டவுட் இல்லை. அந்த 137 நாட்களும் மீனமில் இருந்தாலும் கூட அது ஃபார்வேர்டில் போகாமல் ரிவர்ஸில் வரும். இப்போ ஃபார்வேர்டில் போனால் எப்படி போகும்? அங்கே பூரட்டாதி நட்சத்திரம் 4 ஸ்டார்ட் ஆகும் அந்த ராசியில். அப்புறம் உத்திரட்டாதி 1, 2, 3, 4 கண்டினியூவாக மிடில். கடைசி நட்சத்திரமாக ரேவதி 1, 2, 3, 4 இப்படி தான் அது ஃபார்வேர்டில் போகணும். ஆனால் இது என்ன நடக்கும்னா, அப்படியே உத்திரட்டாதி அந்த ரேவதிலேருந்து அப்படியே பின்னாடி வரும். அந்த உத்திரட்டாதிலேருந்து பின்னாடி வரும். 4லேருந்து 3, 3லேருந்து 2, 2லேருந்து 1 பாதங்கள் அப்படியே பிரித்து பின்னாடி வரும். இவ்வளோதான் விஷயம். பட் ஆனால் அது கும்பத்துக்கு ஷிஃப்ட் ஆகலை. இப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கேட்பீங்க, இது என்ன மாதிரியான ரிசல்ட்ஸை எங்களுக்கு கொண்டு வரும்? ஏன்னா சனி வந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி சம்மந்தப்பட்டதா, சனி வந்து உங்களுக்கு வந்து தொழிலுக்கு சம்மந்தப்பட்டவரா, இல்லை சனி வந்து உங்கள் குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்டவரா, ஆரோக்கியத்துக்கு சம்மந்தப்பட்டவரா, வாழ்க்கையுடைய விதியை பற்றி சம்மந்தப்பட்டவரா, என்ன சம்மந்தப்பட்டு வர? முதல்ல நான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். 8 அப்படின்னா இதுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த 8ஆம் வீடு வந்து எல்லாரும் வந்து அதை பற்றி யாரும் கண்டுக்கிறது இல்லை. பட் நான் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன், மிதுனத்தில் சொல்கிறேன். ஏன்னா மிதுனத்துக்கு வந்து லார்ட் ஆஃப் 8 வர்றதுனால சொல்கிறேன். 8 வந்து ஒரு மனிதனுடைய கர்மா, அவன் வந்து பாஸ்டில் செஞ்ச கர்மாவுடைய குட் அண்ட் பேடை இந்த 8 கிளியராக காமிக்கும். எவ்வளோ பேட் ஸ்கோர் கொண்டு வந்திருக்கான், அவன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறான்றது அந்த 8th ஹவுஸ் காமிச்சிடும். 8th ஹவுஸில் உள்ள பிளானட்ஸாக இருக்கட்டும், 8th ஹவுஸுக்கு உண்டான லார்டாக இருக்கட்டும், அதாவது அந்த பர்டிகுலர் பிளானட்டாக இருக்கட்டும், அது என்னங்கிறத கிளியராக ஸ்கோரை காமிக்கும். இதான் நம்பர் 1 மெயினை தான். அவன் நல்லதை அனுபவிக்க போகிறானா, கெட்டதை அனுபவிக்க போகிறானா, கஷ்டங்களா சந்தோஷங்களா என்னன்றதை 8 காமிச்சிடும். அவனோட வாழ்க்கையில் எவ்வளோ உயர்வடைய போகிறான்னு அந்த 8 காமிக்கும். ஏன்னா அந்த 8th ஹவுஸ் வந்து அவனுக்கு வந்து லைஃப்பில் சேலஞ்சஸை கொடுக்கணும். அப்போ தான் அந்த உயர்வு எவ்வளோ தூரம் வரும்ன்றதை அது காமிக்கும். அடுத்து 8 வந்து அவனோட ஆயுள் பலத்தை காமிக்கும். அவன் எவ்வளோ நாள் உயிர் வாழ போகிறான், மனிதனுடைய ஆயுள் பலம் எவ்வளோ இருக்குது, எத்தனை கண்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி அவன் உயிர் வாழ்ந்துருவானா, எத்தனை சிரமங்கள். அப்புறம் 8வது வீடு, எத்தனை அவமானங்களை அவன் வாழ்க்கையில் சந்திக்க போகிறான்.
நான் வந்து ஆண் பெண் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், அது சொல்லும் போது அப்படி சொல்கிறேன். எத்தனை அவமானங்களை ஒரு மனிதன் சந்திப்பான், அந்த 8 எத்தனை சாதனைகளை அவன் செய்வான். கடைசி ஏன் இந்த கடைசியாக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நிறைய அம்சங்களை சேர்ந்து தான் 8. அப்போ மிதுனத்தை சேர்ந்த நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த சனி லார்ட் ஆஃப் 8ஆக வர்றாரு, அதே லார்ட் ஆஃப் 9ஆகவும் வர்றாரு. ஃபார்ச்சூன் ஹவுஸும் அவர் தான் கொடுக்குறாரு, அஷ்டமஸ்தானமும் அவர் தான் கொடுக்குறாரு. ஸோ மிதுன ராசியை சேர்ந்தவங்க அவங்களுடைய பாஸ்டில் செஞ்ச கர்மா எல்லாம் அவங்க ஹாரோஸ்கோப் காமிக்கும். சனியோட ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஜனன ஜாதகமில் சனி வலுவாக இருந்துட்டாருன்னா அந்த 8ஆம் இடம் உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். இப்போ நடக்கிற இந்த வக்கர காலம் என்பது உங்களுக்கு ஒரு சாதனையை கொடுக்குது, சேலஞ்சஸ் வந்து உங்களை ஓவர் கம் பண்ண வைக்குது, சக்ஸஸ் பண்ண வைக்குது, முன்னேற்றத்தை நோக்கி உங்கள் நகர்வு அடி எடுத்து வைக்க போகிறீங்க. கடன்களை தீர்க்குறீங்க, நோய்களை தீர்க்குறீங்க, பிரச்சனைகளை தீர்க்குறீங்க, கஷ்டங்களை தீர்க்குறீங்க, குடும்ப பிரச்சனைகளை தீர்க்குறீங்க. ஏன்னா 8th ஹவுஸ் வந்து இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது. 8th ஹவுஸ் மாங்கல்ய ஸ்தானமாகவும் வரும். ஃபேமிலியில் மன அமைதி ஏற்படணுமா 8வது வீடு எப்படி இருக்குது, ஹெல்த் நல்லா இருக்கணுமா 8வது வீடு எப்படி இருக்குது, ஆயில் நல்லா இருக்கணுமா 8வது வீடு எப்படி இருக்குது, வாழ்க்கையில் ரொம்ப சேலஞ்சஸ் கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்குமா இல்லை கஷ்டங்களே வராதா 8th ஹவுஸ் எப்படி இருக்குது செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து லார்ட் ஆஃப் 8 அண்ட் லார்ட் ஆஃப் 9 and 10 வக்ரம் அடைஞ்சிருக்கார், மீனத்திலே இருக்கார். 137 நாட்கள் இருப்பார். ஜூலை 13 நவம்பர் 27 வரைக்கும் இருப்பார். மிதுன ராசி சேர்ந்த நீங்கள் உங்கள் ஜனன காலத்தில் சேட்டன் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்கன்னா போதும், பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் வந்து ராசிக்கு 8, 9க்கு அதிபன். உங்கள் லக்னத்துக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அப்போ அந்த சேட்டன் இந்த முறை என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னா, 10ல் இருக்கும் சனி வக்ர காலம் அடையும் காலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு 10ங்கிறது தொழில் ஸ்தானம், உங்களுக்கு 8ங்கிறது வந்து உங்களுடைய சவால்கள், என்னென்ன தடைகள், என்னென்ன சவால்கள், என்னென்ன எதிர்ப்புகள், என்னென்ன சாதனைகள், எல்லாத்துக்கும் அந்த 8 தான். ஸோ 8 வந்து 10ல் இருக்குது. 8 கூடியவன் 10ல் இருக்கார், 9 கூடியவன் 10ல் இருக்கார். அப்படின்னா லைஃப்பில் நீங்கள் ஏதோ ஒரு சவாலை ஜெயிக்க போகிறீங்க, ஏதோ ஒன்று ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்க்க போகிறீங்க, ஏதோ ஒரு நோயிலேருந்து விடுபட்டு வெளியே வர போகிறீங்க, ஏதோ ஒரு கஷ்டங்கள்லேருந்து நிவர்த்தி அடைய போகிறீங்க. உங்களுக்கு அந்த மாற்றத்தை நீங்கள் முன்னாடியே யோசிச்சிங்க, முன்னாடியே ட்ரை பண்ணீங்க, முன்னாடியே நடத்தி பார்க்க நினச்சிங்க, முன்னாடியே கடனை அடைக்க ட்ரை பண்ணீங்க, முன்னாடியே எல்லாத்தையும் சால்வ் பண்ண நினச்சிங்க, ஒரு நல்ல ப்ரொஃபஷனில் லீட் எடுக்கணும்னு நினச்சிங்க, ஒரு நல்ல இடத்துக்கு மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிங்க, ஒரு ஜாப் ட்ரை பண்ணீங்க, ஒரு ப்ரொமோஷனாக காத்திருந்தீங்க. இவ்வளவும் நடக்காமல் ஏகப்பட்ட எனக்கு வந்து ஒரு மாதிரி நெருக்கடி எல்லாரும் கொடுத்தாங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வந்து அப்படியே வெடிச்சு வெளியில் வர போகிறீங்கன்னு அர்த்தம். அந்த நேரம் தான் இதுதான் மிதுனம். ஃபேமிலிலையும் நிறைய ட்ரபிளை ஃபேஸ் பண்ணீங்க, அதுலேருந்து விடுபடுற நேரம் தான் இதுதான் மிதுனத்துக்கு பலன். அதை புரிஞ்சுங்க. தேங்க்யூ. இந்த சனியுடைய வக்ர கால பலன்கள் ஒரு பொது பலன் தான். இதில் நிறைய பேர் கேட்பீங்க, இது எந்த டேட்லேருந்து எந்த டேட்? 13th ஜூலை, 13 ஜூலையில் ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 27 வரைக்கும் வக்ர காலம். மீன ராசியிலே தான் இருப்பார், கும்பத்துக்கு வர மாட்டார். ஆல்ரெடி சனி பெயர்ச்சி நடந்தது வந்து மார்ச் 29, 2025. இப்போ இதே 2025 ஜூலை 13 நவம்பர் 27 வரைக்கும் சனி பின்னோக்கி நகர்றது மாதிரி தெரியும். இதுதான் இதோடைய கால்குலேஷன். சில பேர் கேட்டாங்க, வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் சனி பெயர்ச்சி நடக்கலைன்னு சொல்கிறாங்க, எது உண்மை? வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி நடக்கலைன்றது நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் ஃபாலோ பண்ணுற ஒரு விதிமுறைப்படி. திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆஸ் பர் அஸ்ட்ரானமி சாட்டனுடைய டிரான்சிஷன் ஆல்ரெடி நடந்தது, அது இப்போ வக்ரமும் அடையுது. அந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி தான் ப்ரிடிக்ஷனுக்கு இந்த திருக்கணித பஞ்சாங்கம் நல்லாவே புரிஞ்சு வரும். ஸோ அதனால் குழப்பம் வேண்டாம். அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி சனி இந்த வக்ர காலங்கள் நடக்கும் பொழுது இந்த பாஸ்டில் வந்து பண்ண பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான நேரம். பொதுவாக சனி வக்ரம் அடைகிறது நல்லதா அப்படின்னு கேட்டீங்க, உலகத்துக்கு நல்லதா? பொதுவாக சனி வக்ரம் அடைஞ்சா உலகத்துக்கு நல்லதா அப்படின்னா, மீனமில் சனி இருக்கும்போது வரும்போதே நம்ம முன்னாடியே ஒரு அலர்ட் கொடுத்தோம். உலகத்தில் உள்ள பேரழிவுகள், குறிப்பாக வந்து நீர் சம்பந்தப்பட்ட பொருள், கடல், அதே மாதிரி வந்து இயற்கை சீற்றங்கள், வெள்ளம் சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு கடல் வழி சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இயற்கையாக கொடுக்கும்னு நம்ம சொன்னோம். பட் இதெல்லாம் வந்து இப்போ ரிசால்வ் பண்ணுற ஒரு டைமாக வக்ர காலம் அமையும். ஸோ இந்த வக்ர காலம் என்பது என்னெல்லாம் அது ட்ரபிளை க்ரியேட் பண்ணிச்சோ, என்னெல்லாம் அது ட்ரபிளை கொடுத்துட்டே இருந்ததோ, அதை வந்து எப்படியாவது ரிசால்வ் பண்ணுறதுக்கு இந்த வக்ர காலம் பயன்படும். பார்க்கறதுக்கு முதல்ல ஒரு ஆக்ரோஷமாக தெரியும், அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சமாதானப்படுத்தும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இந்த வக்ர காலகட்டம். இதை சரியாக புரிஞ்சு பயன்படுத்துங்க. யாருக்கெல்லாம் ஜனன ஜாதகமில் சனி சரியாக இல்லை, சனி வந்து என் சார்ட்லேயே சரியாக வரல, உதாரணத்துக்கு சாட்டன் வந்து 8th ஹவுஸில் இருக்கும்,
எல்லாருக்கும் 8000னாலும் கெடுக்காது. ஒரு பாவியுடைய வீடு, அதாவது அசுபருடைய வீட்டில் சனி இருந்து அது குரு பார்க்காம சுபர் சேராமல் சனியே சுபத்தன்மையாக இல்லாத கிரகமாக வந்தால் அப்போ தான் வக்கர காலமாக இருந்தாலும் நல்ல காலமாக இருந்தாலும் சேட்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் வரும்போது தான் கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிக்கும். அதை மட்டும் செக் பண்ணிங்க. 8, சம்டைம்ஸ் சில பேருக்கு 2, சம்டைம்ஸ் சில பேருக்கு 4 ஹெல்த்துக்கு. 4ல் சனி தான் ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்கும். 2னா ஃபேமிலி ட்ரபிள், 8னா மாங்கல்ய ஸ்தானம் குடும்ப பிரச்சனை, 7னா பார்ட்னர்ஷிப்பு, 5னா குழந்தை சம்மந்தப்பட்டது. ஸோ அப்படி 12னா விரயம்னா எங்கே போனாலும் திரும்ப திரும்ப மாறி மாறி போயிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஹாரோஸ்கோப்பில் சாட்டர்னுடைய பொசிஷன் என்ன, எவ்வளோ தூரம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அசுபர்களோட சேர்ந்துருக்காரா, தனியாக இருக்காரா, பார்வையெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்க. அந்த செக் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு முறையும் www.lifehoroscope.in வெப்சைட்டு உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் வந்து என்னென்னா நல்ல தேர்ச்சி பெற்ற என்னுடைய ஜூனியர்ஸ் அஸ்ட்ராலஜி வந்து நல்லா ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுற என்னுடைய ஜூனியர்ஸும் இருக்காங்க. ஆன்லைனில் சர்வீஸ் எடுக்கிறவங்களுக்கு அவங்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு தேவையான சேவைகளை. தொடர்ந்து பாருங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்கள் நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.